வணக்கம் நண்பர்களே. 10 நிமிடங்கள் டெய்லியும் 10 நிமிடங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய எமோஷனல் வெல்பீயிங் இது எல்லாத்தையும் உங்களால 10 நிமிடம் ஸ்பெண்ட் பண்றதால வளர்த்துக்க முடியுங்க. அது எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம ஒரு 10 செயல்முறைகள் பார்க்க போறோம். இந்த 10 செயல்முறைகளையும் தினமும் பண்ணாட்டியும் ஒரு நாளைக்கு ஒரு செயல்முறைன்னு உங்களுக்கு எந்த செயல்முறை இதுல தேவைப்படுதோ அதை தேர்ந்தெடுத்து தினமும் ஒரு செயல்முறை நீங்க செய்யலாம். நம்பர் 1, மார்னிங் கிராட்டிடியூட் பிராக்டிஸ். தினமும் காலையில எழுந்ததும் ஒரு நோட் புக் எடுத்துக்கங்க. அதுல உங்க வாழ்க்கையில கிடைச்ச எந்த விஷயத்துக்காக நீங்க நன்றியுணர்வோட இருக்கீங்களோ அதை எல்லாம் அந்த நோட்ல எழுதுங்க. உங்க சொந்த வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், அல்லது உங்க மனைவி, கணவன், குழந்தைகள்னு இப்படி எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணுமோ அதை எழுதுங்க. அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க தினமும் இந்த பயிற்சியை பண்றீங்கன்னா அந்த நாளுக்கு முந்தைய நாள்ல எது நல்லது நடந்துச்சு, யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இதை பத்தி எல்லாம் நீங்க உங்க நன்றி உணர்வை எழுதலாங்க. இப்படி எழுதுறதால ஒரு நாளுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். நாள் முழுக்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 2, ரீட் அ சாப்டர் இன் அ புக். தினமும் 10 நிமிடங்கள் சுய முன்னேற்றம் பற்றியோ, மோட்டிவேஷன் பற்றியோ, அல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துறை சார்ந்த புத்தகத்தையோ படிங்க. அது புத்தகமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் ஒரு பிளாகாக இருக்கலாம். இதை படிக்கிறதால உங்களுடைய அறிவு விரிவடையும், ஃபோக்கஸ் அதிகமாகும், ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். நம்பர் 3, ப்ராக்டிஸ் டீப் பிரீத்திங் ஆர் மெடிடேஷன். உங்கள் நாளுடைய ஏதாவது ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அந்த 10 நிமிடங்களில் மைண்ட்ஃபுல்லாக இருங்க. அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றியும் நினைக்கக்கூடாது, எதிர்காலத்தை பற்றியும் நினைக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் முழு கவனமாக இருங்க. இதுக்கு ஒரு சிறந்த வழி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசம் உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் கவனிக்கிறது. இதை சாதாரண சுவாசத்திலையும் பண்ண முடியும், இல்லை டீப் பிரீத்திங்னு சொல்லக்கூடிய ஆழமாக மூச்சை இழுத்து வெளியிடுவதற்கான செய்முறையாகவும் செய்ய முடியும். இதை 10 நிமிஷங்கள் செய்யறதால உங்களுடைய மன அழுத்தம் குறையும், தெளிவு கிடைக்கும், பதட்டம் இல்லாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் உங்களால் இருக்க முடியும். நம்பர் 4, ரைட் இன் அ ஜேர்னல். உங்கள் நாளுடைய இறுதியில் ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி செய்ய வேண்டிய பயிற்சி இது. இந்த செயல்முறையில் உங்கள் நாளை பற்றி நீங்கள் எழுதலாம். டைரி எழுதுகிற மாதிரி தாங்க. கூடவே அடுத்த நாளுக்கு என்ன செய்யலாம்னு எழுதலாம். இன்னைக்கு என்ன நல்லா நடந்துச்சு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நாளைக்கு எப்படி திருத்திக்கிறது மாதிரியான விஷயங்களை எழுதுங்க. இப்படி எழுதுறது உங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி உங்களுக்கே தெரியப்படுத்தும். கூடவே உங்கள் இலக்குகளையும் ட்ராக் பண்ண உதவும். நம்பர் 5, எக்ஸசைஸ் ஆர் ஸ்ட்ரெச். தினமும் 10 நிமிடங்கள் உடற்பயிற்சி அல்லது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடற்பயிற்சி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். உதாரணமாக 10 புஷ்அப், 10 புல்லப், 10 ஸ்குவாட், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு யோகா தெரியும்னா அதை விட சிறந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இல்லைங்க. தினமும் 10 நிமிடங்கள் நீங்கள் யோகா செய்யலாம். இதை செய்யறதுனால புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்கள் உடல் நலம் மேம்படும், ஃபோக்கஸ் அதிகமாகும், உடல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக செல்வதால நீங்கள் நாள் முழுக்க ஆற்றலோடு இருப்பீங்க. நம்பர் 6, விஷுவலைஸ் யுவர் கோல்ஸ். உங்கள் நாளில் ஏதாவது ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி அந்த நேரத்தில் உங்கள் இலக்குகள் மற்றும் கனவுகள் இவைகளை நீங்கள் அடைந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. இதை தமிழில் அகக்காட்சிப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் ஆசை, கனவு, லட்சியம், குறிக்கோள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை நகர்த்திட்டு இருப்போம். அதை அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதால உங்கள் பாதையிலிருந்து நீங்கள் டைவர்ட் ஆகாமல் இருப்பீங்க. நம்பர் 7, லேர்ன் சம்திங் நியூ. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயிற்சி. ஒரு 10 நிமிடங்களில் புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் அல்லது தெரிந்து கொள்ள முடியும். ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்க்கலாம், ஒரு புது மொழியில் சில வார்த்தைகள் கற்றுக்கலாம், புதுசாக ஒரு ஸ்கில்லை கூட நீங்கள் கற்றுக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு ஆம்லெட் செய்ய தெரியாது அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறதுனால ஆம்லெட் எப்படி செய்யணும், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மேக்கிங் மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆம்லெட்டை உதாரணமாக சொன்னேன். பைக் என்ஜின்ல இருந்து சேட்டலைட் டெக்னாலஜி வரைக்கும் தெரிஞ்சுக்க இப்போ இன்டர்நெட்டில் கண்டென்ட் இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு குயிக் லேர்னிங் உங்கள் மூளையை ஷார்ப் ஆக்கிறதோட உங்கள் திறமையையும் வளர்த்துக்க உதவும். நம்பர் 8, பிளான் யுவர் டே. இந்த பயிற்சி காலையில் முதல் வேலையாக செய்ய வேண்டிய பயிற்சி.
ஏர்லி மார்னிங் ஒரு 10 நிமிஷங்கள் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு, அதுல எதெல்லாம் முக்கியம்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல முக்கியமானதும் முதல்ல செய்ய வேண்டிய வேலையையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யறது உங்களை ஒரு நாளில் அதிக வேலைகளாலும் முக்கியமில்லாத வேலைகளை முதல்ல செஞ்சுட்டு முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதுல இருந்தும் தடுக்கும். கூடவே உங்க கையில ஒரு பிளான் இருக்கிறதால நாள் முழுக்க ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. நம்பர் 9, பிராக்டிஸ் செல்ஃப் அஃபர்மேஷன். உறுதிமொழிகள். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய நேர்மறையான உறுதிமொழிகள். கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 10 நிமிடங்கள் உங்களை பார்த்து, நான் உறுதியானவன், நான் என் லட்சியத்தை நோக்கி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், இது மாதிரி பாசிட்டிவான வெற்றிக்கான உறுதிமொழிகளை சொல்லுங்க. இது உங்களோட சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்கும். நம்பர் 10, கனெக்ட் வித் அ லவ்டு ஒன். ஒரு நாளுடைய ஏதாவது ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி உங்கள் அன்புக்குரியவர்களிடம் உரையாடுங்கள். நேர்ல தான் பேசணும்னு இல்லைங்க. நம்மள எத்தனையோ பேர் வேலைக்காக வெளியூர்ல தங்கி இருப்போம். நம்ம குடும்பம், அப்பா அம்மா, கணவன் அல்லது மனைவி, நண்பர்கள், இவங்க கிட்ட ஃபோன் கால் ஆர் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமா கூட கனெக்ட் பண்ணலாம். இது உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதோட உங்களுடைய இறுக்கமான மனதையும் லேசாக்கும். நேயர்களே, 10 நிமிடத்துல செய்யக்கூடிய 10 பயிற்சிகள் பத்தி பார்த்தோம். இதுல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் இந்த 10 விஷயங்கள்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு எது அவசியம்னு தோணுதோ அதை கண்டிப்பா கடைபிடிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை நிம்மதி நிறைந்ததாகவும் வெற்றிகரமாகவும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.